ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நியூ இயர் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா செலிப்ரேட் பண்ணேன். அண்ட் டுடே அவர் வீடியோ இஸ் அபவுட் எப்படி வந்து ஒருத்தரை வந்து மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணுறேன் அப்படின்றதுக்கு நமக்கு ஒரே தெரிஞ்ச வேர்டு என்னன்னா ஐ மிஸ் யூ, அப்படி தானே? அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஐ மிஸ் யூ இல்லாமல் நம்ம வேற என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கான்டெஸ்ட் பற்றி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த கான்டெஸ்ட் வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரீ கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து என்ன அப்படின்னா கிட்ஸ் கோர்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து ரெண்டுமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டுமே நீங்கள் அந்த டீட்டெயில் அந்த வீடியோ இருக்குது, நான் அதில் கொடுக்குற ஐ கார்டில் பாருங்கள். பார்த்து உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் வின் பண்ணுங்கள். நாளைக்கு செகண்ட் டே, ஓகேங்களா? ஸோ அதனால நீங்கள் நான் ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன், ஓகேங்களா? ஸோ என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் கோல்டு, ஸோ அதனால கொஞ்சம் வாய்ஸ் ரொம்ப முடியல. பட் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஐம் இன்ஃபேக்சுவேட்டட் வித் யூ. நமக்கு சொல்லுவாங்க இல்லையா, இன்ஃபேக்சுவேஷன். இன்ஃபேக்சுவேஷன்னா ஒரு ஈர்ப்பு. ஸோ ஐம் இன்ஃபேக்சுவேட்டட் வித் யூ சொல்லலாம். யூ கிராஸ் மை மைண்ட். யூ கிராஸ் மை மைண்ட்னா நம்ம என்ன பற்றி யோசிச்சாலும் அவங்க ஞாபகம் தான் வரும். அதுதான் யூ கிராஸ் மை மைண்ட். நான் வந்து திடீர்னு நடந்து போயிட்டு இருந்தேன், அப்போ திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ அதுக்கு என்ன சொல்கிறது? யூ கிராஸ் மை மைண்ட், ஸோ ஐ பாட் திஸ் ஸ்லிப்பர் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஒரு டைப் ஆஃப் மிஸ் யூ தான். அதே மாதிரி ஐ அப்ரிஷியேட் யூ சொல்லலாம். உன்னோட அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஐ ஃபீல் சேட் வித்தவுட் யூ. நீ இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லலாம். யூ இன்ஸ்பயர் மீ. இன்ஸ்பயர் மீனா வேறு யாருமே அவங்களுக்கு நல்லவங்களா தெரிய மாட்டாங்க, அவங்க மட்டும்தான் அவங்களுக்கு நல்லவங்களா தெரியுவாங்க, சரிங்களா? யாராவது ஒரு ரோல் மாடல் கேட்டால் கூட அவங்க பேர் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். அதான் யூ இன்ஸ்பயர் மீன்னு சொல்கிறோம். யூ ஆர் மை ரீசன் ஃபார் லிவிங். நான் வாழ்கிறதுக்கே நீ தான் காரணம் அப்படின்னு சொல்கிறோம். யூ ஆக்குபை மை தாட்ஸ். என்னோட ஞாபகங்களை ஃபுல்லாக உன் பக்கம் தான் வச்சுருக்கேன், உன்னோட ஞாபகமாக தான் இருக்கு. ஐ ஹோப் ஐ சி யூ அகைன். என்னோட திரும்பி பார்ப்பேன்னு நினைக்கிறேன். யூ ஆர் த ரீசன் ஐ எம் அலைவ். நான் வாழ்கிறதே உன்னால தான் அப்படின்னு சொல்கிறோம். ஐ வாண்ட் யூ. நீ தேவை எனக்கு. ஐ லவ் பீயிங் அரவுண்ட் யூ. உன் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யூ பிரிங் ஜாய் டு மை லைஃப். என்னோட லைஃப்பில் ஹாப்பினஸ் கொண்டு வந்திருக்க. அதே மாதிரி ஐ மிஸ் யர் லாஃப். உன்னோட லாஃப் எனக்கு மிஸ் பண்ணுறேன், நான் உன்னோட ஸ்மைலை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஐ அடோர் யூ. உன்னோட ரொம்ப பாதுகாத்து வச்சிருக்கேன், ரொம்ப நான் உன்னை இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ அடோர் யூ. நமக்கு ரொம்ப பிடிச்சது தான் நம்ம அடோர் பண்ணி வச்சுருப்போம், எல்லாத்தையும் நம்ம அடோர் பண்ணி வச்சுருக்க மாட்டோம், அதனால ஐ அடோர் யூ. யூ ஆர் எவ்ரி திங் டு மீ. நீ தான் எனக்கு எல்லாமே. யூ ஆர் த லைட் ஆஃப் மை லைஃப். என்னோட வாழ்க்கையின் ஒளியே நீ தான் அப்படி சொல்கிறோம். ஐ எம் ஹெட் ஓவர் ஹீல்ஸ் ஃபார் யூ. நான் என்னை ஃபுல்லாமே எப்படி சொல்கிறது, ஹெட் ஓவர் ஹீல்ஸ்னால் எல்லாமே அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான் ஹெட் ஓவர் ஹீல்ஸ். ஐ வாண்ட் அ லைஃப் டைம் வித் யூ. லைஃப் டைம்னா இந்த வாழ்க்கை ஃபுல்லாக உங்க கூட தான் இருக்கணும். யூ ஆர் மை ட்ரெஷர். நீ தான் என்னோட சொத்து. ஐ அடோர் யூ ஸோ மச். உன்னை ரொம்ப அடோர் பண்ணுறேன். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஐ அடோர் யூன்னு சொல்லியிருப்போம். இதை அடோர் யூ ஸோ மச். உன்னை ரொம்ப வந்து பொக்கிஷம் மாதிரி வச்சுருக்கேன்னு அர்த்தம். ஆல் ஐ டூ இஸ் திங்க் ஆஃப் யூ. உன்னை பற்றி மட்டும்தான் எப்போவுமே யோசிச்சுட்டே இருக்கேன். அதே மாதிரி யூ ஆர் ப்ரெஷியஸ். நீ வந்து எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ மிஸ் யுவர் ஸ்மைல். உன்னோட ஸ்மைல் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஐ கான்ட் லிவ் வித்தவுட் யூ. ஐ கான்ட் லிவ் வித்தவுட் யூனா நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது. ஐம் யர்ஸ். நான் உன்னோடது. யூ ஆர் மை சன்ஷைன். நீ தான் என்னோட சூரியோதயமே. ஐ லாங் ஃபார் யூ. உனக்காக நான் வந்து காத்துட்டு இருக்கேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொல்லலாம். யூ ஆர் எவ்ரி திங் டு மீ. நீ தான் எனக்கு எல்லாமே. யூ கம்ப்ளீட் மீ. நீ என்னை முழுமையாக்குற அப்படின்னு சொல்கிறோம். ஐ செரிஷ் யூ. உன்னோட வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அடோரியும் அண்ட் செரிஷ் வந்து ரொம்ப பொத்தி பொத்தி வச்சிருக்கோன்னு சொல்லலாம், அதான் செரிஷ். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக சொல்லணுமா அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம ஒரு குழந்தைய மிஸ் பண்ணுறோம், அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ஐ மிஸ் யூ. அந்த ஐ மிஸ் யூ தவிர வேறு என்ன எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் நமக்கு தெரியுது இல்லை இல்லையா? ஸோ இதில் உள்ள ஃப்ரேசஸ் வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். எல்லாமே வந்து நம்ம அவங்கள மிஸ் பண்ணுறோன்றதை சொல்கிறதுக்கான வேர்ட்ஸ் தான். ஸோ நம்ம எதையுமே நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகும். இம்ப்ளிமெண்ட் பண்ணாத வரைக்கும் அது வந்து நமக்கு இருக்காது. இப்போ ஐ மிஸ் யூமே நம்ம யாரும் சொல்லியிருக்காங்க, அதை கேட்டு 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 தான் நம்ம இன்னைக்கு ஐ மிஸ் யூ சொல்கிறோம். அதே மாதிரி இதையுமே நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறப்போ பழகிடும். ஸோ எந்த ஒரு விஷயமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுறப்போ உங்களுக்கும் அது லைஃப்பில் வந்து ரெகுலர் ஆகிடும், சரிங்களா?
ஸோ என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்தால் சொல்லுங்க. முடிஞ்ச அளவு நான் கரெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி ஏதாவது லெசன்ஸ் உங்களுக்கு தேவையாக இருந்தாலும் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா சரிங்களா? எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி எனக்கு இது டவுட் இருக்குது, எனக்கு இது சொல்லித்தாங்க அப்படின்னு. நமக்கு மேக்ஸிமம் நம்ம கேட்குற டவுட்ஸ் எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் நான். நம்மக்கிட்ட இதில் வீடியோ கீழே கேட்குற கமெண்ட்ஸு. ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். கீழே மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்டில். என்னோடய வீடியோஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எல்லோரும் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஜாயின் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். Thank you for supporting me and staying with me always. Thank you. Bye-bye. Take care.